அனாவசியமாக டார்ச்சர் பண்றதுனால ஒரு அரசாங்கத்தின் திட்டம் எவ்வளவு தவறாக பேசுறது எனக்கு புரியுது. இப்போ எனக்கு அடிப்படையான சொல்லுது. இப்போ நீங்க ஒரு நீங்க நான் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1 கிலோ நகை அப்படிங்கிறது அங்கே மணப்பெண்ணுக்கு போடக்கூடாது. எத்தனை கிலோ நகை அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையாக. நீங்க சாதாரணமாக சின்ன விவசாயி கூட கஷ்டப்பட்டு உழைத்து தன் வாழ்நாளில் சிறுக சேமித்து 50 பவுன் 1 கிலோங்கிறது கிட்டத்தட்ட 110 சவரன் வரும். அதை வந்து பொண்ணுக்கு போட்டு கட்டிக்கிறான். இந்த வருமானத்தை அவன் ஈட்டியதற்கான எந்த சான்றும் அவன்கிட்ட இருக்காது. அவன்கிட்ட முறையான, ஏன்னா அவன் சிறுக சமைச்சிருப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பார்த்துருப்பாரு, 2 மாடு பிடிச்சி கொடுத்துருப்பாரு, கோழி வளர்த்துருப்பாரு, ஆடு வளர்த்துருப்பாரு, விவசாயத்தின் மூலம் வருமானம் வரும். இதெல்லாம் என்ன கணக்கில் அவர் காட்டுவார், அடித்து பண்ண முடியும். இப்போ 50 பவுன் நகை 50 சவரன் அவர் வாங்குறாருன்னா பேன் கார்டு சப்மிட் பண்ணும்போது இவ்வளவு நகை நீ நுகர்வு செஞ்சிருக்கிற, இதற்கான வருமானம் எங்கே, அவர் சப்மிட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு. இது அவர் எங்கேருந்து தாக்கல் செய்வார்? இல்லை, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய மொத்த ஆண்டு கன்சம்ஷன் ஆஃப் கோல்டு வந்து 1000 டன்னுக்கு மேலே இறக்குமதி செய்யப்படுகிறது. உலகத்தினுடைய கோல்டில் 11% நம்மள்ட்ட இருக்குது. ஆண்டு கோல்டு உற்பத்தியில் 25% இந்தியா தான் கன்சியூம் பண்ணுகிறது. வீட்டுக்கு ஒரு குந்துமணியாவது நகை இருக்க வேண்டும் என்று நம்முடைய நம்பிக்கை. இதனால் இந்த கோல்டு, இந்த இம்போர்ட்னால் நம்மளுடைய அன்னை செலாவணி செலவு ஜாஸ்தியாகுது. இது மிகப்பெரிய இன்னைய நிலைமையில் இந்த கருப்பு பணத்தை தடுப்பதற்கான இந்த முயற்சியில் அரசாங்கம் 2 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்வதற்கு காரணம் 3 லட்சம் ரூபா அவர்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஒன்று. இரண்டாவது, விவசாயிகள் வந்து அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதனால் அவங்க வாங்கினதுனால அவர்கள் இந்த கோல்டு இந்த பேன் கார்டை காண்பிப்பதன் மூலமாக அவர்கள் விதிவிலக்கு பெறுகிறார்கள். மூன்றாவதாக, ஒரு சின்ன ஸ்டடி இதில் என்ன கேட்டால், இந்த கல்யாணத்துக்கு வாங்குவதை தவிர 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கல்யாணத்துக்கு வாங்குவதற்கு தவிர மற்ற வாங்குபவர்கள் ஒரு ஸ்டடியில் சொல்லப்படுகிறது கருப்பு பணத்தை மாற்றுவதற்காக அவர்கள் ஈடு செய்கிறார்கள். வைர நகைகள், ப்ரீஷியஸ் ஜுவல்ஸ் பிரகாஷ் ஒற்றுக்கொள்வார்கள். நான் வந்து அவங்கள்ட்ட கேட்ட டீடைல்ஸ் தான் இது. இவைகள் எல்லாம் இந்த கருப்பு பணத்தை மாற்றுவதற்கான அரசு வந்து கருப்பு பணத்தினுடைய இது தடுக்க வேண்டும் என்பது அரசாங்கம். இந்த கிராஸ் ஃபயரிங்ல சில பேர் பாதிக்கப்படலாம். அதை பாதிக்கப்படுவதற்கு என்னங்கிறது, இப்போ இவர்கள் வந்து பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஐடிக்காரங்க வந்து ரைடு பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, 100 நோட்டீஸ் அனுப்புறாங்க. இது தடுக்கப்படணும். நிர்வாக சிக்கல், அது நம்ம பேசுவோம். அதே மாதிரியாக சில விதிவிலக்குகள் வருமானால் அதற்கு எப்படிங்கிறது அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறத தடுப்பதற்கான ஒரு முயற்சி. அதை என்ன செய்யலாங்கிறத நம்ம ஒருத்தருடைய கருத்துக்களையும் முன்வைக்கலாம். அதற்கான வழிமுறைகள் என்ன செய்யலாம்? நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி நகரும், அதுல சில சிக்கல்கள் வருகிறதுங்கிறதுக்காக முயற்சி நிப்பாட்டிட முடியாது. அதை எப்படி சரி செய்யலாங்கிறத நம்ம விவாதிப்போங்கிறார் திரு ஆனந்த். இதில் அடிப்படையில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு அதை பற்றிய புரிதல் இல்லாதனால கேட்குறேன். அது சரியா தப்பா நீங்கள் யார் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு வருமான வரி கட்ட வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு ஒரு விவசாயி 50 பவுன் நகை வாங்கிறார், பேன் கார்டு மூலமாக வாங்கினா கூட அவருக்கு வருமான வரிகளுக்கு அளிக்கப்படுமா? ஃபஸ்ட்டு நோட்டீஸ் டெஃபினட்டாக வரும். அடுத்த நாளே நோட்டீஸ் வந்துடும். சரி, அது இப்போ ஒன்றுமே காசு இல்லாமல் ஷேரில் ட்ரேட் பண்ணுறாங்க, ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பல நோட்டீஸ் வருது. யாரெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ, 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர்ங்கிறது ஒன்றுமே கிடையாது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த வருஷத்தில் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனே கிடையாது கவர்மெண்ட்டில். டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஆகாமல் ரொம்ப கட்டப்படுற சமயத்தில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு டேக்ஸ் வாங்கணுன்னா கூட நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இவர் வந்து சொல்கிறாரு அதிகாரி தான் பண்ணுறாங்க. அதிகாரி மட்டும் பண்ணுறது கிடையாது. எப்படியாவது டேக்ஸை கலெக்ட் பண்ணணும்னு எந்த கவர்மெண்ட்டும் சொல்லணும். எப்படியாவது எங்கேயாவது டேக்ஸை கலெக்ட் பண்ணணுன்னா எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் கல்லெடுத்து அடித்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு சாதாரண ஆளுக்கு டேக்ஸ் போச்சுன்னா அவரை உடனே நோட்டீஸ் ஆகிடுச்சுன்னா அவன் பயந்து அடித்து ஒரு ஆடிட்டர்கிட்ட போகணும். இந்த ஆடிட்டர் சும்மா புதுக்க மாட்டார். ஒரு 1000 2000 மினிமம் கேட்பார். அதுக்கப்புறம் அந்த என்கொயரிக்கு அந்த ஆஃபீஸர்கிட்ட போகணும். ஸோ இந்த என்கொயரியை முடிக்கணும்னா நியாயமாக முடிக்கணும்னாலே ஒரு 5000 ரூபா 10000 ரூபா செலவு பண்ணணும். இதுதான் நடைமுறை. இதை எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு சாதாரண இதில் ஒரு விவசாயி நகை வாங்கினாலும் அவர் 5000 ரூபா 10000 ரூபா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நோட்டீஸ் வரும். பட் இது பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது ரியல் ப்ராப்ளம் என்னங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து பேசிக்காக வந்து 40 to 50% தான் நகைக்கு போகுது. மீதி 50% வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நான் பிளாக் மணின்னு ஒத்துக்க மாட்டேன், இது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கார்மெண்ட் 20 மாதத்துக்கு முன்னாடி வந்தபோது ரூபாவோட விலை வந்து 57 ரூபா. இன்றைக்கி ஒரேடியாக சரிஞ்சு 69 ரூபாவில் இருக்குது. கம்ப்யூட்டரில் $50 நிகரான இந்திய ரூபாய் 69 ரூபா இருக்குது. அப்படின்னா ஒரு 20 வருஷத்தில் 25% கால், 20 மாதத்தில் 25% போயிடுச்சு. அப்படின்னா அன்றைக்கி 100 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கினீங்களோ இன்றைக்கி அது 75 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்க முடியும். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, இந்தியா விட்டு வெளில போயிட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு என்ன வாங்கினீங்களோ இன்றைக்கி 75 ரூபாய்க்கு தான் அதை வாங்க முடியும். இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் 100 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபாவோட மதிப்பு காணாமல் போயிட்டே போகுது. மதிப்பு ஏறினால் சரித்திரமே கிடையாது, குறைஞ்சதாக தான் சரித்திரம்.
இப்போ வந்து நான் பேங்க்கில் போய் இப்போ வந்து என் பணத்தை நான் காப்பாற்றிக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் ரிட்டையர் ஆகிறேன், என் பணத்தை காப்பாற்றிக்கணுன்னா நான் எதோ ரியல் எஸ்டேட்டில் பணத்தை போடணும், இல்லை கோல்டு வாங்கணும், இல்லை பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ணணும். பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் எனக்கு 8% தான் வட்டி. அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே 10% முன்னாடியே டிடிஎஸ் ப்ரெசென்டிவ் டேக்ஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு வரது 7%. 2 வருஷத்தில் எனக்கு 14% தான் வந்திருக்கும். ஆனால் இங்கே 25% ஆல்ரெடி காலி. அப்படின்னா நான் கொண்டு போய் பேங்க்கில் பணத்தை வச்சேன்னா 15% விட தங்கமாக வாங்கி வைப்பது லாபம்ங்கிறீங்க. அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டா, ஏன்னா 100 வருஷம் ஆயிடுச்சு. ரைட், அதுல மாற்றுக்கிறது இல்ல. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, இல்ல நான் அதுல மாற்றுகிறது இல்ல. அதனால தான் தங்கத்தை வாங்குறாங்க. சரி, தங்கம் வாங்குறாங்க, இதுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதனால தான் தங்கம் வாங்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, தங்கம் வந்து இந்தியாவில் ரெடி பண்றது கிடையாது. இந்தியாவில் தங்கம் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து தான் வரணும். அப்போ நான் வந்து என் ரூபாவை ரூபா கொடுத்தா யாரும் தங்கம் கொடுக்க மாட்டாங்க வேர்ல்டு மார்க்கெட்டில். என் தங்கத்தை நான் டாலராக மாற்றி அந்த டாலரை கோல்டு, அந்த நிறுத்தணுங்க நெருக்கடி கொடுக்கறது தான் இந்த எல்லாமே. இது பேன் கார்டை கொடு அப்படின்னு இந்த நெருக்கடியை தடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சர்க்கார் நினச்சது, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நினச்சதுன்னா, ஃபஸ்ட்டு பேங்க்கில் வட்டி ஜாஸ்தி பண்ணணும். நான் இப்போ சேவருக்கு எப்போதும் நம்ம எக்கனாமிக்ஸை திறந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறவனுக்கு தான் எவ்வளோ சலுகைன்னு பேசுகிறோமே தவிர பணத்தை சேர்க்குறவனுக்கு யாரும் சலுகையே பேசுகிறது கிடையாது. இப்போ பணத்தை சேர்க்குறவங்களுக்குலாம் 12% பேங்க்கில் வட்டி கொடுத்தாங்கன்னா கோல்டோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். கோல்டை யாரும் வாங்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. 12% தைரியமாக பணத்தை கொண்டு போய் வச்சுருவாங்க. நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட். நான் என்னுடைய கேள்வி என்பது, நான் ஒரு கேள்வி வச்சுட்டு நான் இடைவெளிக்கு போகிறேன், இடைவெளிக்கு பிறகு தொடர்றேன். என்னுடைய கேள்வி என்பது, ஒரு நாட்டினுடைய பண மதிப்பு, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்வது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவை பொறுத்து இல்லை, அப்படி கிடையாது. இல்லை, தங்கத்துக்கு கிடையாது. தங்கங்கிறது வந்து ஒரு ப்ராக்சி தான். நீங்க உங்க பணத்தை, உங்க பொருளாதாரம் சரியா இருந்ததுன்னா இந்தியன் கரன்சியை எவ்வளவு உங்களால வந்து பிரிண்ட் பண்ண முடியும்? இப்போ பிரிண்டே பண்ண வேண்டாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரிண்டிங் பிரஸ்லாம். இப்போ ராஜன் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன். பிரிண்ட் மீன்ஸ் கேக்குறது, நீங்க புழக்கத்துல புதிய ரூபாய் நோட்டுகளை அது ஒண்ணுமே கவலை, புழக்கமே வேண்டாமே. நீங்க கம்ப்யூட்டர்ல ஒரு 0 ஆட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ புழக்கத்துல இருக்கிற ரூபா ரொம்ப கம்மி. கம்ப்யூட்டர்ல 0 நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தா புழக்கம் வந்துகிட்டே இருக்கும். கணக்கு சேர்ந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதற்கும் எது ஸ்கேல்னு கேக்குறேன். ஸ்கேலே கிடையாது. அதனால தான் ப்ராப்ளமே. ஸ்கேல் இருந்துச்சுன்னா, ஸ்கேல் வந்து 68 வரைக்கும் வேர்ல்டில் ஸ்கேல் இருந்தது. 68 அமெரிக்காவில் ஸ்கேலை தூக்கி விட்டாங்க. 1968 முன்னாடிக்கு நீங்கள் கோல்டு பார்த்துருந்தீங்கன்னா, கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா 1940 68 வரைக்கும் கோல்டு விலை ஏறவே இல்லை. 1968 அப்புறம் அந்த ஸ்கேலை தூக்கி விட்ட அப்புறம் தான் கோல்டு. நீங்கள் நோட்டை கம்மியாக பிரிண்ட் அடிச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கிறதுனால நான் பிரிண்ட் அடிக்கேன், கவர்மெண்ட் சர்க்கார் நோட்டை கம்மியாக பிரிண்ட் அடித்தாங்கன்னா கோல்டோட விலை ஏறாது. கோல்டு வந்து லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு தான் இருக்குது உலகத்தில். எய்தர் பூமிக்கு மேலே இருக்குது, இல்லை பூமிக்கு கீழே இருக்குது. நீங்க கோல்டுக்கு யூஸே கிடையாது. ஓகே, கோல்டுக்கு யூஸே கிடையாது. அது புரியுது. அது ஒரு விதமான, அது கிட்டத்தட்ட நீங்க சொல்ற நிலம் மாதிரி அது ஒரு சேவிங்ஸா தான் இருக்குது. அப்படி சேவிங்ஸா தான் இருக்கு. அதனால நீங்க நோட் அடிக்காம இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா, வியாபாரிகளை திண்டாடுறதுக்கு பதிலா நோட் அடிக்கிறத கவர்மெண்ட் நிறுத்திடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கோல்டு யாரும் வாங்க மாட்டாங்க. அது உங்களுடைய பொருளாதார பார்வை. நான் அதுல என்னோட பொருளாதார பார்வை நான் தான் ஒருவேளை அதுக்கு மாற்றுக்கருத்துக்கள் இருக்கக்கூடும். நான் அதையும் கேட்டு தெரிஞ்சேன் திரு சிவகுமாரிடம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது எதை மையமாக வைத்து கணக்கீடு செய்யப்படுகிறது, தங்கத்தை வைத்து தான் கணக்கீடு செய்யப்படுகிறது என்ற பொருளாதார வல்லுநர்களின் வாதங்கள் முரண்பாடானவையா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.